இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓ, சாமி கும்பிட்டு விபூதி எடுத்துட்டு வந்தீங்களா? வெரி குட். இந்தா, நீயே உன் கையால மாமாவுக்கு வச்சு விடு. பாத்தீங்களா மீனாமா, தமிழோட தங்கச்சிங்களும் பிரகாஷ் தம்பி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. ஆமா முத்தம்மா. மாமா மாமா இசை, மாமா ரெஸ்ட் எடுக்கட்டும், தொந்தரவு பண்ண வேணாம். வா போலாம், வா. பாத்துக்கோங்க. சரி. அம்மு, வெளியே வா, சீக்கிரம் வா. நல்ல வேளை மீனா பார்க்கல. வா, நம்ம போயிடலாம். அம்மு வா, அம்மு போலாம், நம்ம போயிடலாம், வா. வா அம்மு, சீக்கிரம் வா, சீக்கிரமா வா, வா வா வா. அம்மு, நீ பாத்து போ. சரியா? பாத்துக்கோ. தமிழ், பிரசன்டேஷன் எங்க குடு. ஏதாவது மிஸ்டேக் இருந்தா கையோட பாத்துடலாம். ஐயோ, இருக்கிற பிரச்சனையில அத வர மறந்துட்டோமே. தமிழ் எங்க? சீக்கிரம் ஓபன் பண்ணு, எனக்கு டைம் இல்ல. இல்ல சிபி சார், நான் இன்னும் அதை முடிக்கல. வாட்? நான் உன்கிட்ட எப்ப சொன்னேன் இந்த சின்ன வேலை கூட முடிக்க முடியலனா? நீ எல்லாம் எதுக்கு வேலை பாக்குற? இல்ல சிபி சார், நான் அதை முடிச்சிடுறேன். இதுக்கப்புறம் எப்படி முடிப்ப? நாளைக்கு மீட்டிங் இருக்கு, பிரசன்டேஷன் நான் சப்மிட் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் ராத்திரி முழுக்க கண் முடிச்சு வேலை பாப்பியா? இப்படி ஸ்ட்ரெஸ்டா ஒர்க் பண்ணா அந்த பிரசன்டேஷன் உருப்படுமா? இல்ல, நான் நீ ஒண்ணும் பண்ண வேணாம். காலைல இருந்து எங்க ஊர் சுத்த போன? இந்த வேலையை விட வேற என்ன முக்கியமான வேலை உனக்கு? நீ ஒரு யூஸ்லெஸ் தமிழ். உன்னெல்லாம் எதுக்கு ஜானு நம்புறாங்கன்னே தெரியல. அவங்கள சொல்லணும். சார், நான் நைட்டுக்குள்ள பிரசன்டேஷனை முடிச்சு கொடுக்கறேன். நீங்க கிளம்புங்க. ஓ, ரோஷம் வருது உனக்கு. இதுவே நான் அந்த வேலையை செய்யாம தள்ளி போட்டிருந்தா எவ்வளவு டென்ஷனா இருப்ப, நீ எவ்வளவு பிரச்சனை பண்ணிருப்ப. என்ன தமிழ், வீட்டுக்கு போகாம இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க? பிரசன்டேஷன். ஷூ, ஆமால. சாரி தமிழ், நானும் மறந்துட்டேன். அதான் அத்தா சத்தம் போட்டுட்டு போறாரா? நீ என்ன சும்மாவா இருக்க? இந்த கம்பெனிக்காக ராத்திரி பகல்னு எவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்க. ஏன் அத்தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? பரவாயில்ல வெண்பா. சரி, ஆபீஸ்ல எல்லாருமே கிளம்பிட்டாங்க தமிழ். வாட்ச்மேன் மட்டும் தான் இருக்காரு. நீ தனியா இருக்கிறது சரியா படல. நீ கிளம்பு, வீட்டுக்கு போலாம். இல்ல வெண்பா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நான் வேலையை முடிச்சிட்டு கிளம்புறேன். ஆர் யூ ஷூர்? ஷூர். பாய். தமிழ், வெண்பா, நீனும் போலையா? நீ வேற ரொம்ப டயர்டா இருக்க, இன்னும் சாப்பிடல வேற. இந்தா, ஒரு காஃபியை சாப்பிட்டுட்டு ஒர்க் பண்ணு. அப்புறம் ஃபுட் ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோ. தேங்க்யூ வெண்பா. நமக்குள்ள என்ன தேங்க்ஸ்? ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணு. கண்டிப்பா. தேங்க்யூ. காலைல இருந்து எங்க ஊர் சுத்த போன? இந்த வேலையை விட வேற என்ன முக்கியமான வேலை உனக்கு? நீ ஒரு யூஸ்லெஸ் தமிழ். உன்னெல்லாம் எதுக்கு ஜானு நம்புறாங்கன்னே தெரியல.
அவங்கள சொல்லணும். ஒருவேளை இதனாலதான் தமிழால வேலையை முடிக்க முடியலையோ? ஷோ, அவசரப்பட்டு திட்டோமோ? அழக்கூடாது இசை. சொன்னா கேளுடா. அக்கா இப்ப வந்துருவா. அம்மா சொல்றல. வந்துருவாடி அக்கா. ஐயோ, இப்ப வந்துருவாமா? என்ன இசை? அழக்கூடாது. இசை, இசை, என்னாச்சு இசை? அக்கா பாக்கணும், தமிழ் அக்கா பாக்கணும். ஆண்டி என்னாச்சு? திடீர்னு அக்காவை பாக்கணும்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா தம்பி. நான் போகணும். தமிழ் வீட்ல இருக்காளா? இல்ல ஆண்டி, தமிழ் ஆபீஸ்ல இருப்பா. ஆபீஸ்லயா? தமிழ் அக்கா. நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன் ஆண்டி. இசை, போய் அக்காவை பார்க்கலாமா? வாங்க, கம். ஓ, எங்க ஓடுற? தமிழ் மேலே கை வைப்பியா? இல்ல. கொலை பண்ணுவியா? இல்ல. இந்த கை தானே தமிழை குத்த வந்துச்சு. எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றாரு. கிட்ட போனாலும் எரிஞ்சு விழுறாரு. அப்புறம் இதுக்கு என்ன அடிக்க வந்தவங்க கிட்ட இவ்வளவு ஆவேசமா சண்டை போடுறாரு? ஓடுங்கடா. இசைக்குட்டி, பயந்துட்டீங்களா? சும்மா புஷ்பா விளையாண்டுட்டு இருந்தேன், பயப்படக்கூடாது, ஓகேவா? சூப்பர். ஆமா, யார் அவங்க? யார் அவங்களா? எனக்கு எப்படி சார் தெரியும்? நீங்க தான் ஏதோ ஆள் அனுப்பிச்சீங்கன்னு நினைச்சேன். இல்ல, உங்களுக்கு நான் தானே பெரிய எதிரி. அதான் நீங்க ஏதோ ஆள் செட் பண்ணி அனுப்பியிருப்பீங்களோன்னு எனக்கு டவுட்டா இருந்துச்சு. ஆனா நீங்களே வந்து காப்பாத்திருக்கீங்களே, அதை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எப்படியோ போகட்டும்னு விட வேண்டியதானே? விட்ட ஜானுக்கு யார் பதில் சொல்றது? நான் ஒன்னும் உன் மேல இருக்கிற பிரியத்துல எல்லாம் காப்பாத்தல. நீ இந்த கம்பெனியோட சிஇஓ, அதனால தான் காப்பாத்தினேன். ஓ, நான் போய் சேர்ந்துட்டா உங்க கம்பெனி நஷ்டமாயிடும்னு என்ன காப்பாத்திட்டீங்க, அப்படிதானே? அவ்வளோ சீன்லாம் இல்ல.